கொஞ்சத்திலே உண்மைகளுக்கு அநேக அதிபதியாக ஆக்குவினார். 19ஆம் நூற்றாண்டிலே பிரபலமான ஊழியர் டிஎல் மூடி அவர் சிறு வயதில் இருக்கும்போது தன் தகப்பனை இழந்தார். டிஎல் மூடி அவங்க தாய் மிகுந்த ஏழ்மையாக இருந்தனாலே படிப்பை பாதியிலே விட்டு விட்டார். வேலைக்கு போக ஆரம்பித்து மட்டுமல்ல, சிறு வயதில் என்ன செய்தார்னா ஆலயத்துக்கு போய் சிறுவர் ஊழியத்தை அவர் செய்து வந்தார். அப்பொழுதும் அந்த படிப்பில் அங்காண்டே சில பிள்ளைகளுடைய அவர் பரியாசம் பண்ணுவாங்க. ஆனாலும் தொடர்ந்து என்ன செய்வார்னா சிறுவர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். என்ன ஆச்சுன்னா அந்த சிறுவர் ஊழியம் அதே இடத்துல 1500 பேர் இரட்சகராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். வாலிப மத்தியிலே அவர் ஊழியம் செய்தார். லட்சக்கணக்கான ஜனங்களை வாலிப பிள்ளைகள் எழுப்பினார். இவர் தொடர்ந்து என்ன செய்தார்னா தன் வேலைக்கு போய் முடிஞ்ச பிறகெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை தொடர்ந்து படித்து கொண்டே இருப்பாருமா. 1 முறை 2 முறை 3 முறை படிக்கும் போதுதான் கர்த்தருடைய ஞானம், அந்த வரங்கள் அவர் மேலே தேவன் கிருபை இறங்கினார். கடைசியில் மிகப்பெரிய ஒரு ஊழியனாக டிஎல் மூடியை தேவன் கொண்டு வந்தார். அவர் அமெரிக்க தேசத்திலும் இங்கிலாந்திலும் அநேக எழுப்புதல் ஆக்கி லட்சக்கணக்கான ஜனங்களை இரட்சகரை ஏற்றுக்கொண்டபடியாக அவர் பணி இருந்தது. அது மட்டுமல்ல, தேவன் அவர் கொடுத்த ஒரே ஒரு கிருபை அவர் தாழ்மை. உலக ஜனங்கள் எல்லாரும் இவன் ஒரு ஏழை, இவன் படிப்பறிவு இல்லாதவன் என்று சொல்லி சமுதாயம் தள்ளினாலும் தன்னுடைய வாழ்க்கையில் படிக்கலினால் கூட கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படியாகவே அவர் செய்து வந்தார். நீ பட்ட பாடு உனக்கு உயர்வை தரும். சமுதாயம் உன்னை ஏழைன்னு சொல்லலாம், நீ உன்னை திக்கட்டுன்னு சொல்லலாம், நீ படிப்பில்லாதவன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுங்க, டிஎல் மூடி வாழ்க்கையிலே உயர்வான காரணம் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தி கற்றுக் கொடுத்தார்.